recording is on. Okay, the recording is on. Okay, we are just doing a quick recap of mutual funds. The last few classes we discussed about what is mutual fund, what are the types of mutual fund, and what is the SEBI guidelines towards mutual fund in terms of valuation of individual asset. What is mutual fund அப்படின்னா, mutual fund is a pooling of all the assets for the betterment of unit holders. Whenever I say unit holders, you have to do a comparison against shareholders. Shareholders for the purpose of shares and unit holders for the purpose of mutual funds. We are going to convert all the capital into units. In share market, it's going to be converted into shares. இதில் பியூராக யூனிட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் பார்த்தோம். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸில் ஒரு டைப் ஆஃப் ஓப்பன் எண்டட், க்ளோஸ்ட் எண்டட், இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபண்டு, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைப் அதோட நேச்சர் எப்படி இருக்குன்றத இது பண்ணும். இன்னும் சம்ஸ் பார்க்குறப்போ இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வி ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் என்ட்ரி லோட் ஆஸ் வெல் அஸ் எக்ஸிட் லோட். என்ட்ரி லோட்னா ஒருத்தனுக்குள்ளே வரும்போதே சார்ஜ் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸிட் லோட்னா பிஃபோர் யூ எக்ஸிட் த மியூச்சுவல் ஃபண்ட் you will be charged some unit and then charged some amount, say for example 1% of the total value, and the remaining amount will be given to you. That's it. That is exit load. நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயர்க்குள்ளே எக்ஸிட் ஆகிறவங்களெல்லாம் இது பண்ணுறதுக்காக, ஸ்டாப் பண்ணுன்றதுக்காக எக்ஸிட் லோட் சார்ஜ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஒன் திங். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு வாட் இஸ் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், மார்க்கெட்டிங் ஃபீஸ், த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், அந்த ஃபண்ட் மேனேஜர் ஃபீஸு, இந்த மாதிரி என்ன ஃபீஸ் வேணால் சொல்லலாம். இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் என்ன பார்த்தோம், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு பார்த்தோம். வாட் இஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட நம்பர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? நீங்களே நாளைக்கு போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு see the எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்றது பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் அந்த ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார்ஜ் பண்ணிடுவாங்க. கெட்டிங் மை பாயிண்ட்? அந்த ஃபண்டோட கேஷ் பேலன்ஸ்ல இருந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்ரி இயர் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபண்ட் மேனேஜருக்கு ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. எவ்ரி இயர் அவருக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எவ்ரி இயர் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணணும்ல, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1% இருக்குன்னா இட்ஸ் குவைட் ஹை. 0.5ல இருந்து 0.8க்குள்ள எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குன்னா தட் ஃபண்ட் இஸ் ரியலி பெர்ஃபார்மிங் வெல். இண்டெக்ஸ் பேஸ்டு ஃபண்டுன்னு இருக்கு. அந்த ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜரே தேவையில்லை, சிஸ்டமே என்ன பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் பண்ணிடும். இது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இதை தான். ஓகே, இந்த மாதிரி ஃபண்டுக்குலாம் ஃபண்ட் மேனேஜரே தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி ஃபண்டுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.01% தான் இருக்கும். இட்ஸ் வெரி வெரி லெஸ். 1% இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற ப்ராஃபிட்டே சம்வேர் 10% to 9% அப்படி தான் இருக்கும். இதில் 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்ததுன்னா என்ன உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இட் பி ஈவன் லெஸ். ஸோ அதனால லெஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிற ஃபண்டை தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர். ஃபைன். What else we have discussed? We discussed about the different types and any other points I missed? SEBI valuation guidelines. Can anyone tell me what are the SEBI guidelines? Quickly. We're running out of time. SEBI guidelines for listed securities, SEBI guidelines for non-listed securities. What is the valuation? Problem number 1 adana paathom. Listed bonds market value. All listed securities. All assets, all listed securities market should be valued value. at market value. All unlisted book value or fair value. Super great. Cash and other equivalent should be cash வந்து book value. Exactly, cash book value. That's it. First sum la kuda paathom. Sir, doubt sir, unlisted வந்து book value or fair value சொல்றாங்க. So எந்த scenarioல எந்த value எடுத்துப்போம்? Unlisted வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகாது, அதுக்கான ஃபேர் வேல்யூ என்னன்றதை சொல்லுவாங்க, அதுக்கும் புக் வேல்யூ சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நடத்துறவங்க எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது, அதோட ஃபேர் வேல்யூ தான் நாளைக்கு நீ செல் பண்ணுனா உனக்கு கிடைக்கும், நாட் தி புக் வேல்யூ. பட் ஆல்சோ யூ ஹவ் டு கிவ் த கன்சிடரேஷன். ஃபேர் வேல்யூனா மார்க்கெட்டில் இந்த ரேட் தான் போயிட்டு இருக்கு இந்த பாண்ட் அன்லிஸ்டடுக்கு அப்படின்னும் போது தட் ஷுட் பி டேக்கன். தட் இஸ் அதாவது ஃபேர் வேல்யூன்றது தான் புக்கில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருந்ததுன்னா கூட
they have to correct the books. That is the understanding. So bookல என்ன இருக்கோ that should be taken. 100 rupees இருக்கு, unlisted bondோட வேல்யூ 100 rupees இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அன்லிஸ்டட் பாண்டை வந்து நீங்கள் வெளியில் நீ இப்போ கொடுக்குறீங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் அப்படின்னா அன்லிஸ்டடுக்கு நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறீங்க அதை பொறுத்து தான் அதோட வேல்யூ வந்து டிசைட் ஆகும் அவுட் சைட் மார்க்கெட்டில். இட் இஸ் ஸ்டில் ரிமைண்ட் ஆஸ் 100 rupees அப்படின்னு இருக்குன்னும் போது வி கேன் டேக் இட் as 100. இல்லை அது வந்து 110 அப்படின்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்ன ரீசனுக்காக அது 110 இருக்குன்றதை பார்க்கணும். ஃபேர் வேல்யூவில் இவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி இவங்களோட புக்ஸ்லையும் அதை மாற்றிக்கலாம் இவங்க. ஸோ த புக் வேல்யூ வில் கம் டு த ஃபைனல் ப்ரைஸ். லிஸ்டட் பாண்ட்க்கு குவைட் லிஸ்டட் பாண்ட்ஸ் ஃபஸ்ட்டு லிஸ்டட் பாண்டோட கான்செப்ட் லாஸ்ட் டைமே சொன்னேன். லிஸ்டட் பாண்ட் பியூர்லி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது. மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறப்போ ஒரு பாண்ட் என்னப்பா பாண்ட் செக்மெண்ட்ப்பா அன்மியூட் யுவர் செல்ஃப் கைஸ். வாட் இஸ் பாண்ட்? பாண்ட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ டெபெஞ்சர். கரெக்டாக ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டெப்ட். அதுக்கு உங்களுக்கு 10% 8% கொடுக்க போகிறாங்க. அதை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா யூ ஆர் கேரண்டி டு கெட் தட் 10% 8% ஆஸ் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாப்பா? அப்படி இருக்கும்போது அந்த 10% 8% உங்களுக்கு கிடைக்குது. இன் ரிட்டர்ன் வாட் யூ கெட், இன் அடிஷனல் வாட் யூ கெட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்டட் பாண்ட்ஸ் ஆல்சோ ட்ரேடட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். த வேல்யூ ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் பாண்ட் இஸ் டிசைடட் இன் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட் ரேட். எல்லா பாண்ட்ஸுக்குமே இப்போ நீங்கள் ஒரு பாண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 13% இருக்குது அப்படின்னா அக்ராஸ் மார்க்கெட்லேயே பாண்டில் நார்மலாக ஒருத்தன் பாண்ட் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எனக்கு பாண்ட் நான் வாங்குறேன், எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணாலே 8% to 9% இஸ் அ டீசென்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பாண்ட் மார்க்கெட். whereas the bond that you are currently holding gives you 13% அப்படின்னா what does that mean? Your bond is performing more higher compared to the average bonds. அப்போ உங்களோட பாண்டோட வேல்யூவேஷன் ஸ்டாக் மார்க்கெட்ல கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். கரெக்டா? ஸோ தட் வாட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பாண்ட் மார்க்கெட்டோட ப்ரைஸஸ் அப்படிதான் டிசைட் ஆகுது. ஸோ மார்க்கெட் வேல்யூஷன் வில் பி டேக்கன். அண்ட் பிகாஸ் இஃப் யூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? இஃப் யூ க்ளோஸ் தட் நோ ரெஸ்பெக்டிவ் பாண்ட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா இமிடியட்லி அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். தென் whoever holds that respective bond they will get benefit. Fine. Okay. Let me share my screen. Okay guys, do let me know if you're able to see my screen. Okay, screen share ஆதாப்பா? Yes sir. Fine, let's start. ஓகே, அன்றைக்கி நிறைய டிஃப்ரெண்ட் சம்ஸ் பார்த்தோம். நிறைய சம்ஸ் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த ட்ரை பண்ண சம்ஸில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கேளுங்க. or else we'll quickly start with the next type. Okay, take problem number. Before that, I'll quickly take problem 6 pa. Quickly take problem 6, and in the meantime I'll also download the book. Can anyone read problem 6 for me? Problem 6. Come on guys, quick. Problem 6, mutual fund.
Mr. Arun on 1/7/2009 அந்த sum தானே சார்? ஆமாம்மா. Okay. Mr. Arun on 1/7/2009 during the initial offer of some mutual fund invested in 10,000 units having face value of 10 for each unit. On 31/3/2010, the dividend operated by the MF mutual fund was 10%, and Mr. Arun found that his annualized yield was 153.33%. On 31/12/2011, 20% dividend was given. On 31/3/2012, Mr. Arun redeemed all his balance of 11,296.11 units when his annualized yield was 73.52%. What are the NAVs as on 31/3/2010, 11, and 31/3/2012? ஓகே ஃபைன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். நிறைய டைம் எக்ஸாமில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த சம்மில். ஏன்னா இந்த சம்மில் நிறைய டைம்ஸ் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகே, இந்த சம்மில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு போயிட்டீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் இயர்ஸ்க்கு க்ளோசிங் என்ஏவி என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக கேட்குறாங்கன்னா க்ளோசிங் என்ஏவி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் க்ளோசிங் என்ஏவின்றதை பார்க்க போகிறோம். என்னப்பா கரெக்டா? கேன் எனிவன் சே வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் என்ஏவி for each year? How do you calculate NAV? Quickly. Market value of all assets divided by timely liabilities. Market value of all the assets less Timely liabilities. இது NAV. கரெக்டா? ஓகே, இவ்வளவுதான் நம்ம பண்ண போறோம். இது NAV for either opening or closing இது பண்ண போறோம். Market value of all NAV for opening என்ன பண்ணுவீங்க? Market value of all the assets for opening less timely liabilities by that time. கரெக்டா? Closing NAV க்கு market value of all the assets at the time of closing less timely liabilities at the end of closing. கரெக்டாப்பா? இப்போ வாட் இஸ் NAV அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோசிங் NAVயா ஓப்பனிங் NAVயா அப்படின்னு கேட்டால் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? NAV at the end of respective time கொடுத்துருக்காங்க. அப்போ க்ளோசிங் NAV ஃபார் ரெஸ்பெக்டிவ் இயர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். க்ளோசிங் NAV கால்குலேஷன். ஓகே, இந்த புக் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இந்த மீன் டைம் ஜஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின்ல கேட்குற விஷயத்த NAV நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ NAV கால்குலேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் த அசெட் தேவை, டைம் லியாபிலிட்டிஸ் தேவை, இதெல்லாமே இருக்கணும். அண்ட் கொஸ்டின் இன்னும் சரியாக இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க கிளியராக. கரெக்டாக ரெஸ்பெக்டிவ் இயருக்கு இவ்வளோ ரிட்டர்ன் எனக்கு கிடைத்திருக்கு இன் பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் பர்சன்டேஜோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் பர்சன்டேஜோட ஆன்சரை வச்சு we can go back and do the calculation for NAV opening or closing. அப்படி என்ன பண்ணலாம்? ரிவர்ஸ் கால்குலேஷன்ல NAVயோட எது எடுத்துடலாம் ரிட்டர்ன் ஃபார்முலாலே. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ரிட்டர்ன்? நம்ம ரிட்டர்ன் ஃபார்முலா என்னதுப்பா? Dividend plus increase or decrease in the NAV divided by opening NAV. ஓப்பனிங் NAV. இதுக்கான பேஸ் நம்ம அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? நியூ மைனஸ் ஓல்டு டிவைடட் பை ஓல்டு இன்டூ 100. இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஐ குவிக்லி ஷேர் மை ஸ்க்ரீன். Fine. We'll quickly close the sum. Okay, first return formula பாத்தீங்க. return formula direct apply பண்ணீங்கன்னா you will be able to get the NAVs year respectively. So directly apply the return formula. So what is the return formula here?
return formula equal to first dividend plus capital gain and then plus NAV 1 minus NAV 0 total divided by NAV 0. இதுதான். இதை இன்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க 100 பண்ணீங்கன்னா you will get the value. கரெக்டாப்பா? இந்த சம்மில் NAV 1 okay download ஆல just see the problem from your books itself. okay இந்த சம்மில் NAV என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. the time period differs. okay உங்க புக்ல என்னென்ன டைம் பீரியட் சொல்லியிருக்காங்க? say for example for the end of first year. okay உங்களோட புக்ஸ்ல வந்து क्वेश्चन வந்து starts for 2009 கரெக்ட்டா? 2009 தானே 17 2009 தானே இருக்கு கரெக்ட்டா? or 2013? 2009 தான் சார். 2009 தான் இருக்கா? சரி ஓகே ஃபர்ஸ்ட் 2010க்கு ஃபர்ஸ்ட் 31/3 2010க்கு we have to calculate the NAV. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரிட்டர்ன் ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க the return for 31/3/2010 for Mr. அருண்க்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு? they say that it is 153.33%. so this formula, this written formula is giving this 153.33. just update these numbers, you will be able to get the NAV for opening as well as NAV for closing. okay so now I am going to apply. so NAV ஓட இப்போ ஏதாவது டிவிடெண்ட் ஏதாவது ரிசீவ் ஆயிருக்கா ஃபார் த ஃபர்ஸ்ட் இயருக்கு? டிவிடெண்ட் வந்திருக்கு. the dividend is 10%. okay and before that what is this dividend? சார் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ண டிவிடெண்ட் கிடையாதுல்ல சார், மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்ட். ஆனால் அது அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா சார்? ஓகே கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா mutual fund. okay during the initial offer of some mutual fund invested in 10,000 units having face value of 10 each on 31/3/2010 the dividend operated by the mutual fund was 10%. mutual fund கொடுக்கிற dividend and on top of all this sum is a type of first topல போட்டுக்கிறேன். this sum is a dividend. just a moment இங்க போடுறேன். this sum is a dividend reinvestment problem. ஓகே இது வந்து டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம். அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற எல்லா டிவிடெண்ட்டுமே அந்த ரெஸ்பெக்டிவ் இயரில் எவ்வளோ யூனிட்ஸ் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணுமோ அந்த யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தட் வில் பி ஆடட் டு யுவர் போர்ட்ஃபோலியோ. ஓகே நவ் எவ்வளோ டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க? அதனால் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷை யூனிட்ஸாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. தட்ஸ் வாட் தே சேட். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கொடுக்குற டிவிடெண்ட் தேர் ஆர் 2 types ஆஃப் டிவிடெண்ட். கரெக்டாப்பா? 2 type ஆஃப் டிவிடெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் என்னது? mutual fund company will receive dividend. second one, mutual fund company itself will give dividend to unit holders. இதுல சொல்லியிருக்கிறது செகண்ட் டைப். சொல்லியிருக்கிறது செகண்ட் டைப். ஓகே இப்போ சொல்லியிருக்கிறது பியூர்லி செகண்ட் டைப். எனி கொஸ்டின்? நவ் 10% சொல்லியிருக்காங்கப்பா. 10% on 31/3/2010 the dividend operated by the fund was 10%. the Mr. Arun found that his annualized yield was 153.33%. okay so now you have to understand what is the dividend that normally mutual fund company give and how they will give dividend.
இங்க பாத்தீங்கன்னா 10% சொல்லியிருக்காங்க. சார் ஆனா வந்து டிவிடெண்ட் ஆப்ரேட்டட் பை மியூச்சுவல் ஃபண்ட் தானே சார் சொல்லியிருக்காங்க. அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லி சார் எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்றது? ஓகே. On 31/3/2010, the dividend operated by the mutual fund was 10%, and Mr. Arun found that his annual yield was 153.33. அதாவது அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்கன்றத அவங்க மீன் பண்றாங்கன்னு நான் சொல்லுவேன். இன் கேஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் வில் பி வெரி கிளியர்லி கிவன். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 2 எடுங்க. ப்ராப்ளம் 2ல ப்ராப்ளம் 3ல இன்கம்ல நம்ம டிவிடெண்ட் வந்து போட்டிருப்போம். ஈக்விட்டி ஷேர்ஸ்ல 80 lakh ஒர்த் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிவிடெண்ட் வந்திருக்கு? 12 lakh டிவிடெண்ட் வந்திருக்கு. டேக் ப்ராப்ளம் 3 கைஸ். ப்ராப்ளம் 3ல கிளியரா கொடுத்துருக்கான், நீ இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஈக்விட்டி ஷேர்ஸ்ல இருந்து உனக்கு டிவிடெண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கான். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இதுல பார்த்த சிச்சுவேஷன்லயே இது ஃபர்ஸ்ட் டைப் வந்து ப்ராப்ளம் 3. திஸ் ஒன் இஸ் ப்ராப்ளம் 3. கரெக்டா கிளியரா கொடுத்துருக்கான். ஈக்விட்டி ஷேர்ஸ் டிவிடெண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டான் அதுல. வேறஸ் இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கிவிங் டிவிடெண்ட் அப்படின்றதையும் கிளியரா கொடுத்துருக்கான். டிவிடெண்ட் ஆப்ரேட்டட் பை தி மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குற டிவிடெண்ட் யாரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்றத சம்ல கிளியராவே சொல்றாங்க. இதுல தேர்ட் சம்ல பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் 80 lakh ஒர்த் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் 12 lakh டிவிடெண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லி கிளியரா கொடுத்துருக்கான். மேக் சென்ஸ்? எஸ் சார். ஆனா அந்த சென்டென்ஸ் கீழே வந்து 0.9 per யூனிட் வந்து யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே சார். கடைசியா இப்போ அது பார்த்தாவே வந்து நமக்கு தெரியுது சார். ஃபர்ஸ்ட் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்த டிவிடெண்ட் 12 lakhன்றது 0.9ன்றது இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணது அப்படின்னு தெரியுது. ஆனா இது பார்த்தா அட்வான்ஸ் அப்படி தெரியல சார். அது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஜெனரேட் பண்ண டிவிடெண்ட் மாதிரி தான் அது சென்ஸ் பண்ண முடியுது சார். டிவிடெண்ட் ஆப்ரேட்டட் பை ஓகே நீங்க சொல்ற மாதிரி, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற ஏரியால இருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வந்திருக்குன்னா அது எந்த ஏரியால இருந்து வந்திருக்குன்றத உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்குறாங்கனாலே இட் மீன்ஸ் தட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி டிஸ்ட்ரிபியூட்டிங் டிவிடெண்ட் டு தி யூனிட் ஹோல்டர்ஸ். இது இவ்வளவுதான், ரொம்ப கிளியரா இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கொடுக்குறாங்க டிவிடெண்ட்ன்றது. இங்கே வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் டிவிடெண்ட் ஆப்ரேட்டட் பை தி மியூச்சுவல் ஃபண்ட் தான் சொல்லியிருக்கான். நாட் டிவிடெண்ட் ரிசீவ்டு பை தி மியூச்சுவல் ஃபண்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லல. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கொடுக்குற டிவிடெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. எவ்ரி டைம் மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்ட் கொடுக்குதுனாலே டு தி யூனிட் ஹோல்டர்ஸ், தட்ஸ் இட். மியூச்சுவல் ஃபண்ட் ரிசீவ் பண்ற டிவிடெண்ட்னா அங்க கொடுத்துக்கிற மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸ்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லி அங்கதான் கிளியரா கொடுப்பாங்க. இந்த மாதிரி சொல்றாங்கன்னா we can take it as mutual fund company receiving, providing the dividend to the unit holders. இல்ல அந்த லைன் கிளியரா தான் இருக்குது. டிவிடெண்ட் ஆப்ரேட்டட் பை தி மியூச்சுவல் ஃபண்ட் தான் அவன் சொல்லியிருக்கான். தட் மீன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கொடுக்குற டிவிடெண்ட் தான் மீனிங் அதுக்கு. there is no second meaning like dividend received by the mutual fund அப்படின்னு இல்ல. this is very clearly. shall I proceed? yes sir. Okay Vama. Okay sir. Fine. Okay, let's move. 153.33% சொல்லிருக்காங்க. now we know what is the dividend. கரெக்ட்டா? dividend எப்பவுமே எதுல கால்குலேட் பண்ணோம்? it should be calculated on the face value. should be now let's do it this way. each year க்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு we'll quickly update on the respective areas. first year க்கு dividend சொல்லிருக்காங்க, second year க்கு என்ன சொல்லிருக்காங்க, again dividend சொல்லிருக்காங்க, some missing figures எல்லாம் கொடுத்திருக்காங்க. we have to update the respective missing figures. let's work for first year.
Just a moment, guys. ஃபண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? மியூச்சுவல் ஃபண்டு before that, let's see whether the question paper. Okay, book open ஆயிடுச்சு. Simultaneously question எடுத்து வச்சுப்போம், so we can get some clarity. Fifth study note, sir. அதான் பின்னாடி லாஸ்ட்ல இருக்குமா? சார் எப்போ வரைக்கும் சார் எப்போ சார் செஷன் முடியுது? நீ 9:30 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், 11:30 முடிச்சலாமா? ஓகே சார். கோர்ஸ் ஓகே. சிக்ஸ் டச் பண்ணா 4 வருது. ஃபைன். ஸோ திஸ் இஸ் அ சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிட்டர்ன் சொல்லியிருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துருக்க 10% டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்க, ஆனுவலைஸ் ஈல்டு கொடுத்துருக்காங்க, ரெஸ்பெக்டிவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிரியேட் திஸ் ஸ்மால் சார்ட். ஸ்டார்ட்ஸ் வித் 1/7/2008 and then (31/3/09) நெக்ஸ்ட் ஈவெண்ட் கரெக்டா? அதுக்கடுத்து 31/12/2010. லாஸ்ட் 31/3/2011. இது டோட்டலி நம்பர் ஆஃப் இயர்ஸ், டிஎஸ். கீழே என்ஐவி, இங்கே கேப் இல்லை, இங்கே என்ஐவின்னு போட்டுக்கிறேன். என்ஐவி ஃபார் ஃபர்ஸ்ட் இயருக்கு வி ஹவ் டு கால்குலேட், செகண்ட் இயர், தேர்ட் இயர், இந்த மாதிரி வி ஹவ் டு கால்குலேட். வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? கொஸ்டினில் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்து அப்படியே போட்டுட்ருக்கேன். டிவிடெண்ட் 10% கொடுத்துருக்காங்கப்பா. அப்புறம் ஈல்டு கொடுத்துருக்காங்க. ஈல்டு இஸ் 153.33%. ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் 153.33% சொல்லியிருக்காங்க. ஸோ நவ் 153.33% இஸ் தி ரிட்டர்ன். how we are getting this dividend? இந்த ரிட்டர்ன் எப்படி கிடைக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் ரிட்டர்ன் ஃபார்முலா அப்படியே, வாட் இஸ் த டிவிடெண்ட் we are getting? 10,000. how it is 10,000 அப்படி பார்த்தீங்கன்னா 10% on face value, 10% on face value. ஃபேஸ் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10ன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஃபேஸ் வேல்யூன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. நியூ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அப்படின்னா ருபீஸ் மினிமம் 10 தான் கொடுக்கணும். அதுதான்
thumb rule. So face value 10% on face value சொல்லியிருக்காங்க. That means 1 rupees. So எவ்வளோ யூனிட்ஸ் வச்சிருக்காங்கன்னா 10,000 into 1 will be the dividend. Correct? Now what is the value 1? That is the new value. Correct? NAV by year end minus NAV opening. What is NAV opening? Number of units 10,000 units. அதோட market value என்னதப்போ 10. So this is the NAV. Correct? So what would be? இது வந்து 1 lakh divided by the opening value 1 lakh. That's it. Now this entire period நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 1708ல இருந்து the time period is இங்க பாத்தீங்கன்னா இங்க 1708ல இருந்து we have to calculate up to 31/3/2009. So how many months are there in between? 9 months. Just do the calculation. They are saying that in the period in the 9 months அருணுக்கு 153% கிடைச்சிருக்குன்னா சாரி இந்த 12 months பீரியடுக்கு அவன் என்ன சொல்றான்னா ஆனுவலைஸ்டு ஈல்டா சொல்றான் 153.33. So we have to identify the respective monthக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா this okay அவன் என்ன சொல்லியிருக்கான் சாரி this is not 9 months, this is for annualized yield. Now நம்ம இந்த annualized yield calculate பண்றதுக்கு நம்ம ரிட்டர்ன் ஃபார்முலால நம்ம என்ன பண்ணிருப்போம், the given period is only for 9 months, அதை 12 monthsக்கு கன்வெர்ட் பண்ணிருப்போம். கரெக்டா? So now 12/9 போடுவோம். ஏன்னா to convert this 9 month value, the entire value is only for 9 months period. To get the annualized yield, we have to convert this 9 month period into 12. So 12/9 into 100 பண்ணுவோம். Now we will get what we'll get first பாத்தீங்கன்னா 10k plus NAV1 minus 1 lakh divided by 1 lakh into 12/9 into 100. Finally what amount we'll get? Just solve this. இதுல what is the missing figure? The missing figure is NAV1. The 12/9 100 இது எல்லாமே வந்து அந்த அதர் சைடு போச்சுன்னா இந்த பக்கம் வந்து 153.33% இருக்கு. I'll take it to the next page. The 153.33 will become 1.533 into இந்த 12/9 அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 9/12 ஆயிடும். இங்க கீழே இருக்கிற 1 lakh என்ன ஆகும்? இங்க கீழே இருக்கிற 1 lakh இந்த பக்கம் வந்துச்சுன்னா into 1 lakh பண்ணிடுவீங்க. கரெக்டா? equal to NAV1 minus 90,000 ஆயிடும். எப்படிப்பா மைனஸ் 90,000 அப்படின்னா இங்க 10,000 இருக்கு பிளஸ்ல 10,000 இருக்கு பிளஸ் we already got minus 1 lakh, so the net amount is 90,000 in the numerator. Correcta? That's it. So now if you do this way அப்படின்னா we will get NAV as NAV1. What is NAV? 20.50. This is for year end as on 31/3/09 கான NAV. ஃபர்ஸ்ட் ஆன்சர் தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चनல சொல்லிருக்கான் for the we need to identify the NAV for second year as well as the third year. 31/3/2010 க்கு இப்ப கால்குலேட் பண்ணிட்டோம். சாரி 31/3/2010 31/3/2010 for first year. நெக்ஸ்ட் क्वेश्चनல வேற என்ன சொல்லிருக்கானா NAV for 31/12/2011 as well as 12 க்கு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் இயர் 2011க்கு क्वेश्चनல இன்னும் வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்றத நம்ம இதை எடுத்தாதான் இந்த பசிலை ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்கான்னா ஃபைனலாக அவன் எவ்வளோ யூனிட்ஸ் வச்சிருக்கான், ஹோல்ட் பண்ணியிருக்கான், எவ்வளோ ரெடீம் பண்ணியிருக்கான்.
அப்போ அவனோட ஆனுவலைஸ்ட் yield எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் we can do some calculation. For year 2க்கு ஃபர்ஸ்ட் 31/12/2011 அப்போ எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கும் அருண் கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் 10,000 யூனிட்ஸ் பிளஸ் டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணது. எவ்வளோ டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணாங்க? 10,000 யூனிட்ஸ், 10,000 ருபீஸ் டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்களா, அந்த 10,000 ருபீஸை திருப்பி யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதனால 10,000 யூனிட்ஸை எவ்வளோ யூனிட்ஸாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, வாட் இஸ் த NAV பை த டைம்? NAV இஸ் 20.50. ஸோ 20.50 போட்டிங்கன்னா எவ்வளோ யூனிட்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்கும்? 487.80. ஸோ டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோனா 10,487.80. யூனிட்ஸ் கிடைச்சிருக்கும் டோட்டல் யூனிட்ஸ். இப்போ 2011ல் 10,487 யூனிட்ஸ். ஓகேவா? ஃபேஸ் வேல்யூ தெரிஞ்சு போச்சு. திருப்பி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. எப்போ? செகண்ட் இயரில் எவ்வளோ டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க? 20% டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. செகண்ட் இயர் 20% டிவிடெண்ட் டிக்ளேர். எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு கையில்? ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் போய் பாருங்கள். 10,487.80 யூனிட்ஸ் இருக்கு. அப்போது டோட்டல் வேல்யூவில் நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்? டிவிடெண்டோட வேல்யூ மட்டும் ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் 10,487.80 யூனிட்ஸ் இன்டூ ஃபேஸ் வேல்யூவில் அகெயின் 2 rupees. 20% தானே, 10 rupeesல 2 rupees. ஸோ ஃபார் ஈச் யூனிட்டுக்கு you will get 2 rupees. So how many units you hold by the time of dividend? At the time of declaring dividend, you are holding 10,487.80 units. அப்படின்னும்போது you will get 20,975.60. ஓகே, இப்போ என்ன செய்யறாங்கன்னா, கொஸ்டின்லயே கிளியரா கொடுத்துட்டான். அட் த டைம் ஆஃப் ரெடம்ஷன் 31/3/2012 அப்போ 11,296.11 யூனிட்ஸ் இருக்கு. நவ் க்ளோசிங்ல 11,296 இருக்கு. இப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்கு? 10,487.80. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிஃபரன்ஸ் இஸ் 808.31 யூனிட்ஸ். த டிஃபரன்ஸ் எப்படி வரும்? வாட் இஸ் திஸ் பிளான்? திஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான். கரெக்டா? அப்போ இந்த 808 யூனிட்ஸ் எப்படி அக்குமுலேட் ஆயிருக்கும்னா, த்ரூ டிவிடெண்ட்ல வந்த கேஷை கன்வெர்ட் பண்ணி தான் இந்த யூனிட் ஹோல்டருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூனிட்ஸாக கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 808 யூனிட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா, we have to understand this way. எப்படின்னா, what dividend value divided by NAV at respective will give the units. கரெக்டா? இதே தானே ப்ரீவியஸாக பார்த்தோம். Now we know the units. The unit is 808 units பா. So we also know the dividend value. What is the dividend value? So the missing figure is NAV for the respective closing period. So if you do the cross multiplication, we'll get the NAV. The NAV is 25.95. This is for year 2. சார், ஆனா क्वेश्चनல வந்து அவங்க டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட் பண்றாங்கன்னு எங்கயுமே சொல்லவே இல்லையே சார். சொல்லல. ஆமாமா, டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்றது இந்த क्वेश्चनல எங்கயுமே சொல்லல. இட்ஸ் a purely dividend reinvestment plan தான். அது ஒரே ஒரு இதுதான். இந்த क्वेश्चन எக்ஸாம்ல வருதுன்னா கூட டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வரும். டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனா கூட இட்ஸ் பியூர்லி டிவிடெண்ட், அவன் கேஷா ரிசீவ் பண்ணிக்கிறான் அப்படின்னு போட்டா இந்த சம் வராது. இந்த சம் பியூர்லி டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் சம் தான். இந்த ஒரே ஒரு விஷயம் தான் இந்த சம்ல மிஸ்ஸிங். क्वेश्चनல எங்கேயுமே அவன் சொல்லல டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு.
ஃபைன். இது ஒரு பியூர்லி டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் சம் தான். டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு சொல்லவே இல்லை. எவ்ரி டைம் டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் அவங்க கேஷாக ரிசீவ் பண்ணிக்கலாம் இமீடியட்டா. செகண்ட் ஆப்ஷன் அது யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது கொடுக்கல, இந்த சம்மில் கொஸ்டினில் கொடுக்கல. இந்த சம் பியூர்லி டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் சம் தான். There is no other way. ஓகே, அண்ட் இந்த சம்ல கொடுக்கலனா கூட we can take that எப்படி சொல்றா, இந்த டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்றதை நம்ம எப்படி சொல்றதுன்னா எடுத்துக்கலாம். அது எப்படி எடுத்துக்கலாம்னா, கொஸ்டினை நல்லா பாருங்க. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, just go to the question. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா 10,000 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா, கரெக்டா? அவன் ஃபைனலா ரெடியூம் பண்ணும்போது அவனுக்கு எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 11,000 யூனிட்ஸ். எப்படி அவனுக்கு 11,000 யூனிட்ஸ் வந்திருக்கும்? ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒருத்தனோட யூனிட்ஸ் மட்டுமே எப்பவுமே எய்தர் அவன் இன்வெஸ்ட் பண்ணாம இன்க்ரீஸ் ஆகாது. கொஸ்டின்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. போனஸ் கொடுத்திருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ண முடியாது சார். அஸ்யூம் பண்ணலாம்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க போனஸ் கொடுத்துருக்கான்னு. இப்போ ரேஷியோ எதுமே டீடைல்ஸ் கொடுக்கல. பியூர்லி தே சேட் ஒன்லி டிவிடெண்ட் தான். ஒரு ஃபண்ட் ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். கொஸ்டின்ல கொடுத்துருந்தானே நம்ம அந்த அசம்ஷன் எடுத்துக்கலாம். இந்த கொஸ்டின்ல ரொம்ப கிளியரா கொடுத்துருக்கான். முதல் விஷயம், டிவிடெண்ட் டிக்ளேர் பண்றேன், நான் வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றத சொல்லியிருக்கான். செகண்ட் விஷயம், the units increased. initially 10,000 இருந்தது, end of the year என்னாச்சு? 11K ஆயிடுச்சு. that means என்னாச்சு? இந்த 10,000 to 11,000 எப்படி ஆயிருக்கும்? through bonus possible or through dividend reinvestment plan தான் பாசிபிள். போனஸ் கொஸ்டின்ல சொல்ல, டிவிடெண்ட் பத்தி சொல்லியிருக்கான். டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கொஸ்டின்ல கிளியரா டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்ல, பட் தே ஹவ் given numbers. through the numbers we can take a call. this is purely dividend reinvestment plan. fine. so this is for second year. let's go for third year. year 3. now year 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஆனுவலைஸ் ஈல்டு சொல்லியிருக்காங்க. 73.52% டோட்டலாக வந்திருக்குது. 73.52 அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆனுவலைஸ்ட் ஈல்டுன்னு சொல்லியிருக்காங்க ஃபார் த ரெஸ்பெக்டிவ் இயர். கரெக்டா? $73.52 சொல்லியிருக்கான். ஸோ தட் இஸ் ஃபார் ஒன்லி 1 year. தட் இஸ் ஃபார் ஒன்லி 1 year பா. அதான் சொல்றேன், ஆனுவலைஸ்ட் ஈல்டு தான் சொல்லியிருக்கான். நாட் ஃபார் த்ரூ அவுட் த பீரியட். தட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஒன்லி 1 year. ஸோ த்ரூ திஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் த லாஸ்ட் 1 year அலோன், லாஸ்ட் இயர் மட்டும் 73.52 வந்திருக்கு. நோ கொஸ்டின்ல தேர்ட் இயர்க்கான என்ஏவி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 73.52 எப்படி வந்திருக்கும்? ஓகே, 73.52 எப்படி வந்திருக்கும்னா ஆல்ரெடி ரிட்டன் ஃபார்முலா போட்டிங்கன்னா அது மாதிரி வந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் ரிட்டன் ஃபார்முலா டு ஐடென்டிஃபை வாட் இஸ் த க்ளோசிங் என்ஏவி. ஆல்சோ யூ காட் அன் ஆப்ஷன் டு கால்குலேட் இட் இன் ஈஸியர் வே. தட் ஈஸியர் வே இஸ் தட் 73.52 is the annualized yield based on the last year information. எவ்ரி இயர் 73.52 ஆவரேஜா கிடைச்சிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்றான். கன்க்ளூட் பண்ணிட்டான் இங்க. அப்படின்னும் போது ஃபார் த ஃபுல் இயர் ரைட் ஃப்ரம் த பிகினிங் 2008ல இருந்து இப்போ வரைக்கும் 2012 இந்த டைம் வரைக்கும் என்ஏவிஎஸ் ஆன் 31/3/2012 வரைக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் 73.52 சொல்றாங்க. ஸோ ஃபார் த ஃபுல் இயருக்கு உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா you have to do the cross multiplication. So this 73.52 represent 12 months. So the total time period from 2008 to 12 is 33 months.
do the calculation. 1/7/2009 இருந்து இப்போ 31/3/2012, totally 33 months. So do the calculations. So just do the cross multiplication, you will get 202.18%. இதுதான் return. So 202.18% is the total return for your investment. Your investment value எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. இந்த 1 lakhல 200% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு த்ரூ அவுட் திஸ் 33 months அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஃபைனல் வேல்யூ? 202,180. இந்தப்பா ஓகேவா? இது க்ளோசிங் வேல்யூ. ஸோ இதை ரெண்டா பிரிக்கலாமா? திஸ் இஸ் த மார்க்கெட் வேல்யூ. அப்போ என்ன ஆகும்னா யூனிட்ஸ் இன்டூ என்ஏவி அப்படி பிரிக்கலாமாப்பா? யூனிட்ஸ் இன்டூ என்ஏவி அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? திஸ் இஸ் த க்ளோசிங் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது டு கெட் தி ஓப்பனிங் க்ளோசிங் என்ஏவி உங்களுக்கு தெரியணும்னா இப்படி எடுத்துக்கலாம். நவ் ஆல்சோ திஸ் 2,02,180 includes opening value of 1 lakh as well. So sorry, just include this opening NAV as well. You will get the total value of, because நீங்க 1 lakh போட்டீங்க, you are getting 2 lakh. So the total value by the end வந்து பாத்தீங்கன்னா 3,02,180 இருக்கும். இந்த 3,02,180 தான் you have to convert that into units into NAV. 2,02,180. In addition to that, opening investment எவ்வளோனா 1 lakh. Finally, you will get 3,02,180 is the closing value. இந்த closing value நீங்க என்ன பண்ணலாம்னா இது எப்படி அரைவ் பண்ணியிருப்பாங்க? யூனிட்ஸ் இன்டூ என்ஏவி. க்ளோசிங் என்ஏவியோடது யூனிட்ஸ் எவ்வளோ? வாட் இஸ் என்ஏவி? தட் வி ஹவ் டு ஐடென்டிஃபை நவ். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டோம். யூனிட்ஸ் எவ்வளோன்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 11,296.11. நவ் ஜஸ்ட் டூ த மிஸ்ஸிங் ஃபேர் கால்குலேஷன். 3,02,180 divided by 11,296, you will get this NAV as well. Closing NAV 26.75. So the question of objective respective year oda NAV calculation தான். NAV per unit calculation. So NAV per unit is 26.75. This is for year 3. Any question? Okay, let's see the next sum. Next sum is also very important. The sum ரொம்ப important examination perspective. Take problem number 28. 27, 28 are equally important. ரெண்டுமே சேம் சம் தான், equally important. இதுவும் ஒரு dividend investment plan பத்தி டிஸ்கஸ் பண்றது. Along with that, we are going to discuss about bonus issue and ரொம்ப important examல 12 marks கேட்கறதுக்கு worth. Take problem number 28. இந்த நடுவில் இருக்கிற சம் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன் சம்ஸ். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். இப்போ நவ் வில் சி ப்ராப்ளம் நம்பர் 28. திஸ் இஸ் ஆல்சோ a dividend reinvestment problem along with bonus issue. Very important from examination perspective. Problem 27 and 28 are same sum, but slight difference தான் இருக்கு. I work it out problem 28 and you guys try problem 27. Let's start with problem 28. XXX mutual fund, approved mutual fund, sponsored. First என்ன சொல்றாங்கன்னா கொஸ்டின்ல ஓப்பன் ended சொல்லியிருக்காங்க. The sum is a open-ended sum. So
திஸ் ஓப்பன் ஹெண்டட் சொல்லியிருக்காங்க. ஓப்பன் ஹெண்டட் ஈக்விட்டி ஸ்கீம். இப்போ கொஸ்டின் இப்போ நம்ம புக்ல இருந்தா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் சம்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி புக்ல இருந்து அப்படியே பிக் ஆயிடும். இந்த சம் எல்லாமே வந்து பிக் ஆகிறப்போ சம் ப்ராக்டிக்கல் இன்சைட் பசங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக குட் யூ ஆல்சோ ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் ஓப்பன் ஹெண்டட் சொல்லிட்டு ஒரு 2 மார்க் கேட்கலாம், ஒரு 1 மார்க் கேட்கலாம். இந்த இடத்துல இதே சம்ல அப்படியே கேட்கலாம், ஆட் பண்ணி கேட்கலாம், கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நடுவில் இன்க்ளூஷன்ஸ் எது வேணா கொடுப்பாங்க. ஸோ அதனால ஒரு சம் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி சம்ல நீங்க எப்படி கேட்டீங்களோ இது எப்படி டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் சம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஏரியாவையுமே ஸ்ட்ராங் ஹோல்டு வச்சுக்கோங்க. இஃப் இட் இஸ் ஓப்பன் ஹெண்டட் அப்படின்னா யூ ஹேவ் டு சே வெரி கிளியர்லி யூனிட் ஹோல்டர் can enter and exit at any point. During the period. That's it. Fine. என்ன சொல்லியிருக்காங்கன்னா there were 3 plans: dividend reinvestment plan, bonus plan, last one is growth plan. Okay. At the time of IPO on 1/4/2002, Mr. Gautam, Gaurav, Ratna, 3 investors invested 1 lakh each, chosen TU and S plan respectively. IPO சொன்னோன்னே ஷேர்ஸ் பக்கம் போயிடாதீங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அப்ளிகபிள் தான். ஃபர்ஸ்ட் டைம் மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவோம், இனிஷியலாக பப்ளிக் கிட்ட போய் வாங்க போறீங்க. IPO வேர்ட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் ஷேர்ஸ் ஹியர். IPO த வேர்ட் ரெப்ரசன்ட்ஸ் த மியூச்சுவல் ஃபண்ட் ஒன்லி. மியூச்சுவல் ஃபண்டுக்கும் IPO யூஸ் பண்ணுவாங்க. IPO does not represent shares. IPO is a common word, can be used for mutual fund, also can be used for shares. That's it. ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. 2006லேருந்து 2012 வரைக்கும் நடந்த எல்லா சிச்சுவேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. NAV சொல்லியிருக்காங்க. இக்னோர் எஜுகேஷன் செஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த சம்மில் ஒரு இன்சைட் இருக்கு. 31st July, all 3 investors redeemed all the balance units. Calculate annual rate of return to each the investors. லாங் டேர்ம் கேபிள் கெயின் பற்றி இன்சைட் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம் கேபிள் கெயின் பற்றி இன்சைட் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பற்றி ஒரு இன்சைட் கொடுத்துருக்காங்க. 0.2% ஒன்லி ஆன் சேல், ரெடம்ஷன் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நவ் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ஐ ட்ரை டு காம்ப்ளிகேட் திஸ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பிஃபோர் வி மூவ் டுவர்ட்ஸ் ஆன்சர். கொஸ்டின் மட்டும் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். நவ் இந்த கொஸ்டின்ல கீழே கன்சிடர்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, நாளைக்கு எக்ஸாம்ல இந்த பாயிண்ட் எல்லாம் கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஆன்சர் பண்ணும்போது ஜஸ்ட் திங்க் மட்டும் பண்ணுங்க போதும். கன்சிடர்னு சொல்ற பாயிண்ட்டை 2 பாயிண்ட்டை எடுத்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கன்சிடர் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றத திங்க் மட்டும் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் அன் ஆன்சர் அப்படின்னா ஷவுட் இட் அவுட், இங்கேயே சொல்லுங்க. I have an answer for that, but before that I want to see what is your view. Okay, so question படிங்க. இந்த sum நம்ம work out பண்ண போறோம். Also in the back end of your mind think about these 3 points as well. Short term capital gain, long term capital gain, security transaction tax பத்தி சொல்லிருக்காங்க. What if these points were not given அப்படின்னு சொல்லிட்டு இந்த sumல இத கன்சிடர் பண்ணி தான் போட போறோம். Let's proceed. First start with dividend start with dividend reinvestment plan first. That is plan S. இந்த சம்ல மிஸ்டர் 3 people இருக்காங்க. 3 people டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 people சூஸ் பண்ற டிஃப்ரெண்ட் பிளான்ஸை புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கேட்கணும்னு அவசியமே இல்லை. இங்கே நான் ஷஃபிள் பண்ணி விட்டுருவேன். மிஸ்டர் எஸ் வந்து இந்த பிளான் சூஸ் பண்ணியிருக்கான், இவன் வந்து இந்த பிளான் சூஸ் பண்ணியிருக்கான் அப்படி சொல்லிட்டு எதை வேணா மாற்றிடலாம். நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா டைரக்ட்லி கோ ஃபார் த ரெஸ்பெக்டிவ் பிளான். இதுக்கான சம்மில் இருக்கிற லிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட், செகண்ட் போனஸ், லாஸ்ட் ஒன்று growth. கரெக்டாப்பா? இந்த ஆர்டர்ல அப்படியே இருக்கா? எக்ஸாம்ல இந்த ஆர்டர்ல இருக்காது. இல்லைன்னா வாட் யூ ஹவ் டு டூ, யூ ஹாவ் டு டூ திஸ் ஆர்டர் ஃபர்ஸ்ட். டிவிடெண்ட் தூக்கி லாஸ்ட்ல, growth தூக்கி ஃபர்ஸ்ட்ல போட்டாலே பாதி பசங்க காலி ஆயிடுவானுங்க.
இந்த சம் அப்படியே பார்த்துட்டு வந்தாங்கன்னா அப்படியே மிஸ்டேக் நடக்கும். எங்க மிஸ்டேக் நடக்கும்ன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறது டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் 3 NAV கொடுத்துருக்காங்க 3 பிளானுக்கு. இந்த நேமை மட்டும் மாத்திட்டாலே நீங்க வீட்டில் ஜஸ்ட் மக்கப்போ இல்லை கான்செப்ட் ஓரியன்டா வராம இருந்தீங்கன்னா இது எல்லாமே மிஸ் ஆயிடும். அதனால யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் வித் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்ல என்ன ப்ராப்ளம் இப்போ பிளான் எஸ் இங்க என்ன சொல்லியிருக்கான், பிளான் எஸ் ரெப்ரசன்ட் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லியிருக்கான். பிளான் யூ ரெப்ரசன்ட் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொன்னா யூ ஹேவ் டு ரெஃபர் டு பிளான் யூ, இந்த காலம் ரெஃபர் பண்ணணும் and do your calculation for dividend reinvestment plan. And bonus plan represents here plan T சொல்லியிருக்கான், அதை plan S மாத்திட்டா you have to refer to plan இந்த ஃபர்ஸ்ட் காலம் ரெப்ரசன்ட் பண்ணணும். இந்த மாதிரி சேஞ்சஸ் நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிறது மொத்தமா 29 சம். சிஏலையும் போய் பார்த்தீங்கன்னா எந்த புது சம்முமே இல்லை. இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடா எம்டிபிலையும் சரி இதுலயும் வந்திருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க, 95% இதே சம்மே தான் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஆனா அப்படியே கேட்க மாட்டான், எடுத்து நிறைய சேஞ்சஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேட்பான். அந்த சேஞ்சஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பான். ஸோ ட்ரை டு பி மோர் ப்ராக்டிக்கல். எனி டைப் ஆஃப் ப்ராப்ளம் யூ கேன் ஈஸிலி கிராக். நவ் லெட்ஸ் ப்ரொசீட். 3 டைப்ஸ் ஆஃப் பிளான் இருக்கா, இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பிளானை டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளான் லெட்ஸ் ஸ்டார்ட். ரெஸ்பெக்டிவ் இது கொடுத்துருக்காங்க, புக்கில் பார்த்துக்கோங்க. டேட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருக்குது. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேட், டிவிடெண்ட் பர்சன் உங்களோட ஓன் வியூ தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டேபிள் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுங்க, வாட் இஸ் யுவர் அவுட்புட்ன்றதை திங்க் பண்ணுங்கப்பா. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா க்ளோசிங் NAV தெரியணும், க்ளோசிங் வேல்யூ என்னங்கிறத தெரியணும். நம்மளை கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் நமக்கு தெரியும். கொஸ்டின் கால்குலேட் ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டு ஈச் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன் அவனுக்கு கிடைச்சிருக்கு, அவனோட டோட்டல் ரிட்டர்ன் எவ்வளோ அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. அதுதான் அப்ஜெக்டிவ். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல் இயர் ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணுங்க. அதாவது ரெஸ்பெக்டிவ் 12 monthsக்குன்னு சும்மா ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலா லாஸ்டா. தட்ஸ் இட். நவ் டிஃப்ரெண்ட் பீரியட் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்டேஷன் மூலமா நீங்க என்ன எடுக்க போறீங்கன்றதை திங்க் பண்ணீங்கன்னா you will get that. You need the closing value pa. That is the expectation from this sum, from this table. So you need the closing value. Expectation from the sum is to understand the rate of return to each investors. So for that we need the closing value. The closing value ku just work it out the table. Dividend reinvestment plan எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் டேட்டுக்கு சம் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. Say for example on 28/7/2006 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோப்பா யூனிட்டு? 20% ஆன் ஃபேஸ் வேல்யூ. ஓகே, இந்த சம்ல இதுவும் ஒரு இன்சைட் தான். நீங்க கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லியிருக்கான். 1 lakh rupees-ஐ 1 lakh invested சொல்லியிருக்கான். 1 lakh இன்வெஸ்ட் பண்ணது at what NAV-ன்னு சொல்லல. Guys, getting my point? 1 lakh rupees, 1 lakh invested சொல்லியிருக்காங்க. Invested 1 lakh, but at what value சொல்லியிருக்காங்களா? It's not here, but they have given very clearly it is IPO. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ல பிரைசிங் பத்தியும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. தட் மீன்ஸ் த மினிமம் வேல்யூ ஷுட் பி 10 rupees. 10 rupeesக்கு மேல தான் இருக்கணும். Here we are going to take a call that the initial value is going to be only 10 rupees. So the IPO for this respective mutual fund is going to be 10 rupees as the opening value. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம்ல பாத்தீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பான். ஆஃபர் வேல்யூஸ் ₹10 கொடுத்துருப்பான். இன்கேஸ் அவன் ஆஃபர் வேல்யூ 10 rupees கொடுக்கு, ஏன்னா கொஸ்டின் நீங்க இப்போ ஆஃப்க்கு கூட பார்ப்பீங்க, எக்ஸாம் போறப்போ ரொம்ப உத்து பார்ப்பீங்க, தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க 10 ஓப்பனிங் NAV கொடுக்கலன்னு சொல்லி நிக்க கூடாது. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் கொடுத்திருக்கான். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ல மினிமம் பிரைஸ் should be 10 rupees. Shall I proceed?
So it's going to be 20%. 20% வந்து பார்த்தீங்கன்னா you are going to charge on face value. Face value is 10 rupees. Now only we discussed. So it's going to be 2 rupees. கரெக்டாப்பா? 2 rupeesல அவனுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க? ஸ்டார்டிங்கில் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தானா 10,000 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10,000 rupees into 2 எவ்வளோ வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வேல்யூ மட்டுமே 20K கிடைக்கும். எட்டிங் மை பாயிண்ட். ஆன் 28/7/2006 அப்போ ரெஸ்பெக்டிவ் டேபிளில் போய் பாருங்க. 28/7/2006க்கு NAV என்ன இருக்கு? 30.70. நான் கொஸ்டின்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு பிளான் எஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஒருவேளை அதை பிளான் யூன்னு சொல்லிட்டேன்னா 33.42 நீங்க எடுத்துருக்கணும். சம்மே தப்பா போயிடும் கொஸ்டின் படிக்காம போயிட்டோம்னா. அதனால தயவு செஞ்சு இந்த சம்ல வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நாலேஜ் மட்டும் இல்லவே இல்லை. கொஸ்டின் பேப்பர்ல பண்ண வேண்டிய ட்விஸ்ட் எல்லாமே இந்த சம்ல பண்ணலாம். இந்த சம்ம பிளெயினா படிச்சுட்டு போறவனுக்கும் இந்த இடத்துல எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல வரும்போது திரும்பவும் சொல்றேன். நான் 30.70. ஸோ 30.70 20,000 டிவிடெண்ட் வந்திருக்கு. எவ்வளவு யூனிட்ஸ் உனக்கு கிடைக்கும் அப்படின்னா யூனிட்ஸ் போடுங்க. யூனிட்ஸ்க்கு ஒரு சின்ன கால்குலேஷன் இங்கே போடுறேன். யூ திஸ் வே யூ வில் கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரேட்டுக்கு ஒரு காலம் வேறு கொடுத்துருக்காங்க இங்கே. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ இன்க்ளூட் தட். எவ்வளோ கன்வீனியன்ட்டாக வேணுமோ அவ்வளோ கன்வீனியன்ட்டாக வச்சுக்கோங்க. டேபிள் நம்ம புக்கில் கொடுத்துருக்கதே தான் அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் இஃப் யூ ஹேவ் அ பெட்டர் அப்ரோச் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ரேட்லாம் நான் போட மாட்டேன். எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் நிறைய காலம் உங்களால் போட முடியாது. அதனால் யூனிட்ஸ் இருக்கா, யூனிட்ஸ் அலோகேட்டட்ல என்ன பண்ணுங்கன்னா 20,000 போட்டு கொஞ்சம் காலமை பெருசு பண்ணிக்கோங்க. ரெஸ்பெக்டிவ் ரோவோட வித்தை பெருசு பண்ணிக்கோங்க. இந்த 20,000 டிவைடட் பை 30.70 இங்கேயே போட்டு வேலையை முடிச்சிருங்க. எவ்வளோ யூனிட்னு சொல்லிட்டு 651.47 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் டோட்டல் யூனிட்ஸ் அவனுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,650 இங்கே போடுறேன். டோட்டல் யூனிட்ஸ் 10,651.47. நல்லா யோசிச்சுக்கோ. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இந்த 0.7 கூட 47 கூட இம்பார்ட்டன்ட் தான். ஒரு யூனிட்டாக கன்வெர்ட் ஆகலையே சார், அதை நான் போடணுமா வேணாமா? யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இட்ஸ் நாட் அ ஷேர். உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது 0.47 கூட இருக்கும். அதனால எவ்ரி டைம் யூ ரெப்ரசென்ட் யூனிட் அப்படின்னா யூ ஹேவ் டு டூ 2 டெசிமல் அட்லீஸ்ட். 3 டெசிமல் பண்ணால் இன்னும் நல்லது. ஓகே, 3 டெசிமல் பண்ணுங்க, இல்லைனா 2 டெசிமல் கண்டிப்பாக பண்ணுங்க. எஃப்எம் பொறுத்த வரைக்கும் 3 டெசிமல் இஸ் மஸ்ட். எல்லா டபுள் டிஜிட்டுமே வேல்யூ தான். ஸோ அதனால திஸ் இஸ் த டோட்டல் யூனிட்ஸ் யூ வில் கெட் ஃபார் பேஸ்ட் ஆன் த டிவிடெண்ட் வேல்யூ. நவ் வாட் இஸ் த க்ளோசிங் வேல்யூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 to 10 rupees கரெக்டா? தட்ஸ் இட். திஸ் இஸ் யுவர் வேல்யூஷன். So you are holding 10,651.47. Now what else? Next, for each in the table அதே மாதிரி just go ahead and see here. Total value கொடுத்திருக்காங்க 1,06,515 சொல்லியிருக்காங்க. This is the value பா. 1,06,515. Same way for next yearக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல சொல்லியிருக்கிறான் 70% டிவிடெண்ட். 70% டிவிடெண்ட் ஆன் ஃபேஸ் வேல்யூ, தட் மீன்ஸ் 7 rupees. And then 2010 40%, that represents 40% on face value. Face value remains the same. 10 rupeesல தான் 4 rupees கொடுத்துருக்காங்க. 25%னா 10ல 2.5, 10ல 4. Same way you have to do the calculation and convert that into units and do the revised units, cumulative units here. You will get the cumulative units here, and finally you will get the closing value. எப்படிப்பா closing value? What is the rate? எவ்வளோ யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது? This is the rate. This is your face value. Whereas NAV is this, the value of this respective shares ஓடது இங்கே வந்துருச்சு. Now let's go little down. இந்த calculation மட்டும் I want to give some insight. First thing நமக்கு தேவை, எவ்ரி டைம் நம்ம கொஸ்டின்லேருந்து இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம்? வாட் இஸ் த ஆனுவல் ரிட்டர்ன் கேட்குறோம். ஆனுவல் ரிட்டர்ன் கேட்குறப்போ கீப் திஸ் பாயிண்ட் இன் மைண்ட். கொஸ்டின் நம்ம கிட்ட போய் கேட்கறது ஆனுவல் ரிட்டர்ன். ஆனுவல் ரிட்டர்னுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? உனக்கு டிவிடெண்ட் வந்திருக்குண்ணா, டிவிடெண்ட்
கேபிள் கெயின் வந்ததுன்னா கேபிள் கெயின் வேற என்ன வந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் என்ஏவி 1 மைனஸ் என்ஏவி 0 டிவைடட் பை என்ஏவி 0 இன்டூ 100. இவ்வளோதான் ரிட்டர்னுக்கான ஃபார்முலா. இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நவ் வி நோ த க்ளோசிங் வேல்யூ. இப்போ எவ்வளோ வேல்யூன்றது நமக்கு கிளியராக தெரியுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி நோ த க்ளோசிங் வேல்யூ இஸ் இன் யூனிட்ஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா இயர் எடுத்து பாருங்க 149 பாயிண்ட் இது கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நாட் த வேல்யூ கைஸ். The value is 14,906.16 into 53.75. That is the respective value by the time. This is on face value. இந்த காலமை நீங்க போடலன்னா கூட தப்பே இல்லை. வாட் யூ வாண்ட் டு நோ, நம்மளோட ஃபார்முலா படி என்ஏவியோட க்ளோசிங் வேல்யூ தேவை. இந்த என்ஏவி க்ளோசிங் வேல்யூ எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆன் தட் டைம் இன்டூ இது என்ஏவி பெர் யூனிட், என்ஏவியோட வேல்யூ. இப்போ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்டூ த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ரெஸ்பெக்டிவ் யூனிட். மார்க்கெட் வேல்யூ 53.75 அப்படின்னா 14,906. Take a fresh page. ஓகே, எவ்ரி டைம் ஒரு சின்ன டேபிள் போட போறீங்க எக்ஸாமில். அந்த சம் எக்ஸாமில் போடும்போது என்ன டேபிள் போடுறதுன்னு தெரியல அப்படின்னா யூஸ் தி சேம் ஃப்ரேஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் என்ஏவி எல்லாத்துக்குமே ஒரு ஹெட்டிங் கொடுங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னது, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான் அதை அப்படியே போடுங்க. இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு யூஸ் என்ஏவி அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் போட்டுட்டு quickly start. At the end we got how many units at the time of redemption? We got 14,906.16 units into what is the market value by the time. The market value is 53.75. so we will get 8,01,206.10. 8,06,01,206.10. Now STCG, STT. Now net value we will get, இதெல்லாம் பண்ணுவீங்க, you will get net value, and from this net value this is the total amount. இப்போ நீங்க கேன்சல் பண்றீங்க, ரெஜமா ஒரு யூனிட் ஹோல்டர் கேன்சல் பண்றானா you have to reduce STCG, STT. now ஸ்டார்டிங்ல ஒரு क्वेश्चन கேட்டேன்ல நான், ஒருவேளை இந்த क्वेश्चनல இந்த பாயிண்ட கொடுக்கலனா what will you do? இன்கம் டாக்ஸ் நாலேஜ் இங்க கொண்டு வருவீங்களா? இன்கம் டாக்ஸ்ல இதே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் படிப்பீங்க. படிக்கிறப்போ இதே மியூச்சுவல் ஃபண்டுக்கான கால்குலேஷனுக்கு அவங்க ப்ரொவிஷன் இருக்கு, அதை இங்க கொண்டு வருவீங்களா? there are two views. first view, whenever you take that view, அது உங்க எக்ஸாம்ல क्वेश्चनல கொடுக்கல அந்த வியூ அப்படின்னா kindly mention that very clearly. short term capital gain for financial year, என்ன இயர், financial year and previous year அப்படின்னு சொல்லி போட்டுட்டு now 2021 and the previous, financial year 21-22 and for the previous year 2021 is 10%. security transaction tax வந்து valued at 0.1% அப்படின்னு வியூ எடுத்துட்டு மேல கால்குலேஷன் போடுங்க. it definitely give you a value.
இந்த சம்மு புக்கில் இப்படி இருக்குன்றதுனால நாளைக்கு இது புக்கில் கொஸ்டின் கேட்குறப்போ இதை தூக்கிட்டாங்க அப்படின்னா assume that இந்த பாயிண்ட்டை போடுங்க, or else if you assume that the short term capital gain for this respective units are 0 since there were no clear provision given in the question. So you are not taking any income tax provision because this particular paper deals only for FM. FMல நீங்க நடுவில் இன்கம் டேக்ஸ் நீங்க ப்ரொவிஷன் நீங்க ஆட் பண்ணலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க. In case if you add also, that would be highly respected, provided you have to give your notes very clearly. That's it. So now what is the short term capital gain? On what value you have to calculate the short term capital gain? This total value part. Short term capital gain ன்றது என்னது? Short term capital gain ன்றது less than 1 yearல நீங்க அச்சீவ் பண்ண கெயின். நீங்க புக்ல போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல எவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க? லாஸ்ட் இயர் 28 லாஸ்ட் இயருக்கு இது 31/7/2012 நீங்க ரெடீம் பண்றது. அதுல இருந்து 1 இயர் பின்னாடி போங்க. the previous date is 31/7/2011 வரைக்கும். கரெக்டா? ஏதாவது யூனிட்ஸ் ஏதாவது இருக்கா டியூரிங் திஸ் பீரியட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/3/2011 வரைக்கும் நீங்க போறீங்க. சாரி 31/7/2011 வரைக்கும் போறீங்க. அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ரோ கால்குலேட் ஆகும், கவர் ஆகிடும். அதில் இந்த ப்ரீவியஸ் ரோ கவர் ஆகாது. ஏன்னா நம்ம எது வரைக்கும் போகிறோம்? 31/7 வரைக்கும் தான் போகிறோம், ஜூலை வரைக்கும் தான் போகிறோம் 2011, நாட் அப் டு மார்ச். ஒருவேளை மார்ச்சும் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 31/7/2011 2 லைன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, டேட்டை மாற்றி எக்ஸாமில் கொடுத்துட்டாங்கன்னா you have to consider these 2 lines as well. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கால்குலேஷன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. டேட்ஸ் எல்லாம் நாளைக்கு மாற்றி கொடுத்தா கூட your capital gain calculation should remain the same. இந்த சம்ல ஒரே ஒரு லைன் மட்டும் தான் வருது, which is this, which comes to 1144.43. so 1144.43 க்கு you have to calculate short term capital gain 1140. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல. புக்ஸ் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டும் புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு டீமே இருக்குது. அந்த டீமோட ப்ரைம் பர்பஸே நம்ம இன்ஸ்டியூட்டோட நேமை ஐயில் வச்சுக்கணுன்றது தான். அண்ட் ஆல்சோ எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள். ஸோ எவ்ரி டைம் அவங்க கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அப்டேட்டடாக தான் இருப்பாங்க. தே டோன்ட் ஹாவ் எனி கனெக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த புக் ப்ரிப்பரேஷன். இந்த புக்கில் ஒரு சம்லேருந்து நீ ப்ரிப்பேர் பண்ணணும்னா கூட தே வில் டூ ஆல் த மாடிஃபிகேஷன். அதை உங்ககிட்ட புக்கில் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால் இந்த கொஸ்டின்ஸில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு தான் எக்ஸாமுக்கு வரும். இஃப் இட் ஆல் இட் கம்ஸ், பிகாஸ் ஃபைனல் லெவலில் அப்படியே கேட்க மாட்டான், இன்டர்ல கேட்ட மாதிரி அப்படியே காப்பி பண்ணி போடுற மாதிரி. ஃபர்ஸ்ட் கேஸ் தான் அந்த மாதிரி வரும், நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வரும். எல்லா கொஸ்டின் பேப்பருமே அந்த மாதிரி த்ரூ ஆகிட்டு தான் இப்போ வந்துட்டு இருக்கு. நவ் வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா 53.75 less 48.10 total into 10%. 10% வேல்யூ என்னன்னா 646.00. just remove that short term capital gain. next thing, short security transaction tax. இந்த security transaction tax and then the short term capital gain இது எல்லாமே எதில் கால்குலேட் பண்ணோம்னா ரெடம்ஷன் வேல்யூவில் தான் கால்குலேட் பண்ணணும். புக்கில் நோட் போட்டு வச்சுக்கோ. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை லெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற வேல்யூவில் போய் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸை கால்குலேட் பண்ணுறத. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் 0.2%. தட்ஸ் இட். 1602.41. So the redemption value comes to, if you remove these two, அப்படின்னா you will get 798,957.69. நமக்கு என்ன தேவை? ஆனுவல் ரிட்டர்ன் தேவை. இப்போ ஆனுவல் ரிட்டர்ன்னா நீ ஸ்டார்டிங் லெவலில் போட்ட what is your opening value? 1 lakh. கரண்ட் வேல்யூ என்னது? இதுதான் ப்ரீவியஸ் சம், இந்த லாஸ்ட்ல பார்த்தோம். கரண்ட் வேல்யூ 798,957.
ஆஃப்டர் டேக்கிங் ஆல் த டாக்ஸஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண எல்லா டியூஸும் நீ ரிமூவ் பண்ணிட்டேன்னா யூ வில் கெட் 8957.69. கரெக்டாப்பா? This is your value. So now what is the return அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் திஸ் annualized return கேட்குறாங்க. எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு? ஃப்ரம் 1 lakh has gone to now 698. எவ்வளோ ரிட்டர்ன்? சிம்பிளாக கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பீரியட்? ஃபஸ்ட்டு ஃபுல்லு ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டிவ் பீரியட் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு திங் நெட் ரிட்டர்ன். யுவர் நெட் ரிட்டர்ன் இஸ் 698. யுவர் நெட் ரிட்டர்ன் இஸ் 698. எப்படின்னா this is 798,957.69 less your opening value. Now just do this way. ரிட்டர்ன் ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணா போதும். வாட் இஸ் யுவர் க்ளோசிங் வேல்யூ? எவ்ரி டைம் புக்கில் ஒரு ஃபார்ம் ஒரு மெத்தட் இருக்குது, நம்ம ஒரு மெத்தடில் போகலாம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் ரிட்டர்னோட ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு. வாட் இஸ் யுவர் க்ளோசிங் வேல்யூ? டிவிடெண்ட் விட்ரு, கேபிட்டல் கெயின் விட்ரு எல்லாமே இதில் உள்ள கன்சிடர் பண்ணிட்டீங்க, ஃபுல்லாக எல்லாமே பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ வாட் இஸ் யுவர் க்ளோசிங் வேல்யூ? 798,957.69 மைனஸ் வாட் இஸ் யுவர் ஓப்பனிங் வேல்யூ? 1 lakh divided by what is your opening value? 1 lakh into 100. இதுதான். இதில் this is for full period. நமக்கு என்ன தேவை? annualized தேவை. So that is for 12 divided by the total period. எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் ரைட் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இப்போ வரைக்கும் you have to do the calculation. 1/4/2002ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, 37/12/2012 அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் எவ்வளோ இயர்ஸ்னா ஈஸியாக 10 years தாண்டிடுச்சுப்பா. 2002 ஏப்ரல்ல இருந்து 2002 ஏப்ரல் வரைக்கும், சாரி 2012 ஏப்ரலில் தாண்டிடுச்சு. ஸோ 10 years போட்டிங்கன்னா ஈச் இயர் 12 months, 10 into 12 120 months இங்கேயே கிடச்சிச்சு உனக்கு. இந்த 12 months ஐ மீன் இந்த 10 years முடிஞ்சதுக்கப்புறம், ஏப்ரல் முடிஞ்சதுக்கப்புறம், ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுதுல, திருப்பி ஏப்ரலில் முடியணும்ல, ஐ மீன் மார்ச் வரைக்கும் முடியணும்ல, அகெயின் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஸோ 4 months. கரெக்டாக? நான் இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணியிருக்கேன்றதை திருப்பி சொல்கிறேன். நீங்கள் விரல் விட்டுலாம் எண்ணிட்டு இருக்க தேவையில்ல, சிம்பிளாக கால்குலேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இயர்ஸ்ன்னு பாருங்கள். அதை ஒரு சைக்கிளுக்கு இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஏப்ரலில் இருக்குன்னா அகெயின் ஏப்ரலில் ஸ்கொயர் ஆஃப் பண்ண பாருங்கள் அண்ட் டேக் தட் இயர்ஸ். அந்த ரிமைனிங் பேலன்ஸாக கால்குலேட் பண்ணிக்கோங்க, விரல் விட்டு எண்ணிக்கோங்க. ரிமைனிங் இப்போது இங்கே ஜூலை இருக்குது அப்படின்னா ஹேவ் டு டேக் அப் டு ஜூலை. இங்கே ஜான்வரி இருக்குன்னா இங்கே ஜான்வரி இருக்கு தான் எடுப்பேன். ஸோ 2002 to 2012 is 10 years. அண்ட் ஃப்ரம் ஏப்ரல் 2002 to 2012 of April 10 years பார்த்தோன்னா 120 months. The remaining months are only 4 months. So I'm going to take 124. 12 divided by 124. Makes sense? Now do this way. You will get the annualized yield which is 67.64%. Any question? Shall I proceed? Okay, I'll proceed for the next option. Next option ரொம்ப simple. Bonus plan. Bonus plan பொறுத்த வரைக்கும் quick insight. Bonus plan என்னன்னா you will get என்னது? You will get units. You will get units. Dividend reinvestment, dividend planல பாத்தீங்கன்னா you will get cash as dividend. அந்த கேஷை நீங்க என்ன பண்ணலாம்? ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், கேஷாவும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. போனஸ்ல அந்த மாதிரி கதையே இல்லை, யூனிட்ஸ் மட்டும்தான். ஒன்லி அட் த டைம் ஆஃப் redemption you will get value. That's it. ஸோ இந்த சம்மில் போனஸ் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் போயிடுங்க.
டைரெக்டாக கொஸ்டினில் போனஸ் அண்டு போனஸ்க்கு பிளான் டி சொல்லியிருக்காங்க. இங்கே ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பிளான் டி. பிளான் டி இஸ் போனஸ் பிளான். ரெஸ்பெக்டிவ் இயரில் எவ்வளோ போனஸ் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் 31/3/2007. திருப்பி இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் கால்குலேஷன் போட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன டேட்டு 31/3/2007. நெக்ஸ்ட்டு 2011, 2012, 5:4, 1:3, 1:4 தான் சொல்லியிருக்காங்க போனஸ் ரேஷியோ. இப்போ எவ்வளோ யூனிட்ஸ் வரும்? ஆல்ரெடி 10,000 யூனிட்ஸ் இருக்கு. ஃபார் எவ்ரி 5 யூனிட்ஸ்க்கு ஐ எம் கோயிங் டு கிவ் 4 யூனிட்ஸ். சாரி, ஃபார் எவ்ரி 4 யூனிட்ஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் 5. For every 4 units, I am going to give 5. For every 2 units, I am going to give 1 on 2011. Same எல்லாமே 31/3/11. இது 24/3/12. Lesson, initially we got only 10,000 units. So 10,000 divided by 4 into 5. 10K into 5 divided by 4. That's it. அப்படி பார்த்தீங்கன்னா how many units you will get? You will get 12,500 units. Already you got 10,000 units. If a total number of units been increased by 12,000, so the total units is 22,500 units. Fine. அதுக்கான ரெஸ்பெக்டிவ் என்ஏவிலாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் see the table alone. இதுதான் ஃபர்ஸ்ட். இதே மாதிரி சேமாக நீங்கள் போட்டிங்கன்னா you will be able to get the total units. Bonus calculation. Bonus calculation is very, very simple. Same way you will get the units. Now see the redemption value at the closing. The 12,500 units ஆயிடுச்சு. செகண்ட் டைம் பண்ணும்போது for every 3 units I am going to give 1 unit அப்படின்னு சொல்றாங்கல்ல. So it's going to be calculated on the 22,500 units. அப்போ என்ன பண்ணுவோம்னா 22.5K divided by 3 into 1. You will get additional units. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.5K. அதை இதில் ஆட் பண்ணீங்கன்னா 30K ஆகிடும். லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னா ஃபார் எவ்ரி 4 யூனிட்ஸ்க்கு இப்போ எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது கையில் 30K யூனிட் இருக்குது. இப்போ எவ்ரி 4 யூனிட்ஸ்னா டிவைடட் பை 4 ஃபார் ஐ எம் கோயிங் டு கிவ் 1 யூனிட் அப்படின்னா சேம் அகைன் 7.5K. 37.5K தான் டோட்டல் யூனிட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இனிஷியலாக 10,000 யூனிட்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ ஃபைனலாக வி ஆர் கோயிங் டு கிவ் 37.5K யூனிட்ஸ். அவன் வேல்யூவை இப்படி தான் நான் கிரியேட் பண்ணுறேன். அவனுக்கு டிவிடெண்ட்லாம் நான் கொடுக்கல, போனஸாக கொடுத்துருக்கேன். நவ் மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 37.5K. NAV at the time is 19.95. சேம் வே கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள் ஆகுமா? போனஸ் ஷேர்ஸ்க்கு கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள் ஆகுமா? Quickly, we know the redemption value எப்படின்னா 37.5K units into what is the closing value 22.98. இப்போ இதில் you have to do the short term capital gain. First short term capital gain less ஒரு வேல்யூ இங்கே போட்டுக்கோங்க. STCG at 10% less security transaction tax at 0.2%. அதுக்கப்புறம் வருது நெட் அமௌண்ட். இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணணும். STCG கால்குலேஷன். STCG பார்த்தோன்னா போனஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் அக்வசிஷன் வேல்யூ என்னன்றது இங்கே பார்க்கணும். யுவர் அக்வசிஷன் வேல்யூ ஃபார் போனஸ் ஷேர் ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் nil. இதுதான் இன்கம் டேக்ஸோட ப்ரொவிஷன். அதை தான் இங்கேயும் பண்ணுறாங்க. ஃபார் த இன்கம் டேக்ஸ் பர்பஸ் வி ஆர் கோயிங் டு கன்சிடர் தி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஸ் nil. That means you have given this as completely free pa. Here we are going to calculate எவ்வளோ யூனிட்ஸ் லாஸ்ட்
பீரியட்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போனஸ் இஷ்யூ எப்போ கொடுத்துருக்காங்க? Just see this in the table. The bonus shares ஓகே பிளான் பி தான். போனஸ் கடைசியாக எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 24/3/2012. நம்ம எப்போ ரெடீம் பண்ணியிருக்கோம்? 31/7/2012. லாஸ்ட்டாக போனஸ் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 2 வாட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று 31/3 கொடுத்துருக்காங்க, 11ல் கொடுத்துருக்காங்க, 12லையும் மார்ச்ல இதே டைம் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 1 இயர் பீரியடு இந்த ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் கவர் ஆகும், ஆல்ரெடி பார்த்தோம். அதனால சேம். ஸோ இந்த ஒரே ஒரு யூனிட் தான். இந்த யூனிட் அட் த டைம் ஆஃப் போனஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7500 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கால்குலேஷனில் போட்டது 7500 யூனிட்ஸ். அப்போ லாஸ்ட்டாக கொடுத்த 7500 யூனிட்ஸ்க்கு யூ ஹாவ் டு டூ திஸ் கால்குலேஷன். ஃபைன். ஸோ ஜஸ்ட் do the calculation. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் தி லாஸ்ட் 7500 யூனிட்ஸ்க்கு what is the current value? 22.98. What is the opening value? Cost of acquisition is nil for bonus share. This is very very important. நீ இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் எழுதுறேன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் எழுதுனா மட்டும்தான் உனக்கு வேல்யூடான மார்க்ஸ் கிடைக்கும் இதுக்கு. ஸோ வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னா திஸ் என்டையர் அமௌண்ட், திஸ் ஸ்மால் மல்டிப்ளிகேஷன் இஸ் தி என்டையர் கெயின் ஃபார் யூ. ஸோ யூ ஹவ் டு பே டாக்ஸ் ஃபார் திஸ். ஸோ வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னா that value into the 10% STCG. You will get 17,235.00. Just give it here. And then last one is security transaction tax 1723.50. The ரெண்டுத்தி remove பண்ணனா you will get the net amount. Once you get the net amount அப்படின்னா next step, what is the next step? Just remove this two. You will get 842,791.50. Now what you have to do? Return formula அதே மாதிரி தான். New minus old divided by old into 100. இதுதான் new value. இது 842. So now the new value is 842,791.50 pa. Old value we always know 1 lakh is the initial investment. What is the close value? I mean opening value same 1 lakh. எவ்வளோ மந்த்ஸ் பா? அகெயின் கைஸ் சேம் மந்த்ஸ் தான், இதுவும் சேம் பீரியட் தான். ஸோ அதனால ஜஸ்ட் டூ இட் திஸ் வே. We are going to calculate for only 12 months. The total months is 124 into 100. You will get 71.88. Fine. I'll go for the third option, growth plan. ரொம்ப சிம்பிள். growth பிளான்னா no bonus, no dividend. அப்படின்னா என்னது? மியூச்சுவல் ஃபண்டோட பேலன்ஸ் ஷீட் P&L போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டு ஈக்விட்டி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் செம்மில் பார்த்த மாதிரி எவ்வளோ 80 lakh பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் வந்தது? 12 lakh டிவிடெண்ட் வந்துச்சு. கரெக்டா? சாரி, இங்கே போட்டோம்னா அது என்ன வேணும்? P&L கிரெடிட் சைடில் இன்கம். கரெக்டா? 12 lakhs. இந்த 12 lakhs-ஐ இது சம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட். இந்த 12 lakhs-ஐ இன்வெஸ்டாருக்கு நான் திருப்பி கொடுக்கணுமா, யூனிட் ஹோல்டருக்கு நான் கொடுக்கணுமா வேணாமான்றதை மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் டிசைட் பண்ணும். அது வரைக்கும் இது என்ன ஆகும்? பேலன்ஸ் ஷீட்டில் கேஷாக இருக்கும். அந்த சம்லேயே போடும்போது கேஷ் பேலன்ஸை தான் நான் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சேன். கரெக்டாக? அதுக்கப்புறம் நீங்கள் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது இந்த கேஷ் வேல்யூ கம்மியாகும். இதுதானே கான்செப்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இந்த டிவிடெண்ட்டை நல்லா யோசிச்சு பாரு. இந்த டிவிடெண்ட்டை உனக்கு பாஸ் பண்ணலன்னா என்ன எஃபெக்ட்? நான் கேட்குற கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டை யூனிட் ஹோல்டருக்கு பாஸ் பண்ணலன்னா என்ன எஃபெக்ட் ஆகும்? You guys there இருக்கீங்களா? யாராவது
நம்ம புரியுதா? இந்த 12 lakh யூனிட் ஹோல்டர்ஸ்க்கு பாஸ் பண்ணனா வாட் would be the effect? எஃபெக்ட் ஒன்றுமே இல்லை, அது அந்த மந்தோட என்ஏவியில் ரெப்ரசன்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த 12 lakhs நீங்கள் கொடுக்கல என்ன இருக்கும்? என்ஏவி கால்குலேஷனில் என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் அசட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த 12 lakhs சேர்த்து தானே போட்டிருப்பீங்க, 92 தானே போட்டிருப்பீங்க. இதை கொடுத்துருந்தீங்கன்னா என்ன இருக்கும்னா இந்த 92 கம்மியாக இருக்கும். 92 would have become இந்த 12 அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா it's going to be only 80 lakh for NAV calculation. Your NAV value will increase if you retain the dividend. Your NAV value will decrease if your NAV value will increase if you retain the dividend. Your NAV value will decrease if you declare dividend. கரெக்டாப்பா? என்னப்பா பெனிஃபிட் யூனிட் ஹோல்டருக்கு அப்படின்னு பார்த்தனா, இப்போ நீ ஒரு யூனிட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இதை நீ செல் பண்ணும்போது மட்டும்தான் உன்னோட என்ஏவியை நீ கேஷாக கையில் பார்ப்ப. டிவிடெண்டா நீ டிக்ளேர் பண்ணிட்ட அப்படின்னா இமீடியட்டா இப்பவே உன் அக்கௌண்ட்ல பார்த்துருவ கேஷா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு ஃபியூச்சர்ல வரான் தெரியுமா, புதுசா யூனிட் வாங்கிட்டு அவனுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ எக்ஸிஸ்டிங்கா நீ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே உனக்கு இப்போதைக்கு நீ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு இமிடியேட் கேஷ் பெனிஃபிட் உனக்கு கிடைச்சிச்சு. ஸோ இன் growth plan we talk about the increasing value. That means we are going to keep all the dividends. நாம எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுல இருந்து கிடைக்கிற எல்லா டிவிடெண்டுமே நம்ம என்ன பண்றோம்? அப்படியே ஹோல்ட் பண்றோம். அதுல இருந்து கிடைக்கிற பெனிஃபிட்டை only when you sell it off you will get that benefit in your NAV. That's it. Now let's go growth plan. ஸோ growth பிளான்ல எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். டோட்டலாக நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா 10,000 யூனிட்ஸ் தான். growth பிளான்ல யூனிட்ஸ் சேஞ்ச் ஆகாது. வாட் இஸ் த கரண்ட் வேல்யூ? 82.07. ஸோ 820,700. ஸோ இதில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வருமா? வராது. ஏன்? ஆல் த 10,000 யூனிட்ஸ் ஆர் மோர் தேன் 1 year. ஸோ நோ STCG. Security transaction tax வருமா? Yes, it will come 0.02, not 0.02, 0.2%. That will come to 1641.40. Finally, you will get this removed. The net amount is 819,058. So you will get the net gain. If you do the same calculation, the return formula அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா what is the new value? 819,058. கரெக்டாப்பா? 0.60 minus opening value another 1 lakh. What is the opening value? 1 lakh. This represents only for how many period? For 124 months இது represent பண்ணுது. Then convert this for 12 months எவ்வளோ அப்படின்றத பாரு. 12/24 into 100. Just do this way. You will get 69.59 return percentage. But before I proceed further, today I want to start with present value factor and IRR. Okay. So present value factor மட்டும் பார்த்தலாமா? What is present value factor? ஒரு சின்ன டாபிக் தான். Just for a 15 minutes. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாமா? சார்ஜ் ட்ரெயின் ஆயிடுச்சு சார். சரிம்மா, ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம். I'll keep you posted. வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு தான், இதே சேம் டைமிங் தான் இருக்கும். ஓகேங்களா? பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது தயவு செஞ்சு ரிவிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன ரிவிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தது எல்லாருமே நீங்கள் கீ இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இப்போ இந்த சம் எடுத்தீங்கன்னா இந்த சம்முக்கு இன்னைக்குள்ளே நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். Okay, that's all I have. I'll just a moment, I'll stop this recording.